வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஞ்சி குழம்பு நல்ல நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இந்த குழம்பு நம்ம கொதிக்கும்போது அதில் ஒரு குழம்பு பொடி ஒன்று ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹீப்டாக கேரட் துருவியில் இஞ்சி துருவிக்கோங்க, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகுண்டம்பருப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடைசியாக கலக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்லம். இதுதான் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணுற பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மிளகாய் நல்ல காரம் கொடுக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் முதல்ல கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 1 மினிட் அந்த ரேஞ்சுக்கு சூடான உடனேயே அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது எள்ளு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது படப்படன்னு வெடிக்கும் பொழுது சிறிதளவு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதுவும் சேர்த்து நல்லா வெந்தயம் கருகிடாமல் கடைசியாக சேருங்க. சேர்த்துட்டு அதோட மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகாயை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் எல்லாம். இதோட கொஞ்சம் கட்டி பெருங்காயமோ தூள் பெருங்காயமோ கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். அது எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் படபடன்னு பொரிஞ்ச பிறகு இதோட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கும் பொழுது ஒரு சின்ன தக்காளி போதும். அந்த தக்காளியை நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா குழையட்டும். அது வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ புளி ஊற வச்ச தண்ணி, அந்த புளி தண்ணியை இதில் கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்ட பிறகு அது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அதனுடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு தனியாக ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இந்த புளி தண்ணி. இப்போது ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு தாளித கரண்டிலையோ கடாயிலையோ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இஞ்சி துருவலை சேர்த்து கொஞ்சம் லைட் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, லைட் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ புளி தண்ணி ராஸ்மெல் போன பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு பொடியை இதோட தூவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா, இது ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரத்திலே வந்துடும் திக்காக. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்கள் கன்சிஸ்டன்சி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொதி வந்த பிறகு நல்லா கொதித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி துருவலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி துருவல் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே சிறிதளவு வெல்லத்தை சேர்த்திங்கன்னா இந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சு நல்லா டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு அது ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு டேஸ்டியான வாசமான இஞ்சி மணமுள்ள
ஒரு நல்ல ஒரு குழம்பு கிடைக்கும். இது நான் சொன்ன அளவு ஒரு 4 பேருக்கான குழம்பு. உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணும்னா நம்ம போடுற பொடியினுடைய அந்த பருப்போட இதை 1 டீஸ்பூன் அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டிங் ரேஷியோ புளி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அதிக குவான்டிட்டியில் செய்யலாம். இது நல்ல டேஸ்ட்டாக சுடு சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி மாதிரியாக தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட இந்த இஞ்சி வாசம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.